2026ல இந்த 220Fல 2 டைம் அப்கிரேட் கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் எடுத்துட்டு எல்இடி இண்டிகேட்டர்ஸா கொடுத்து அப்கிரேட் கொடுத்திருந்தாங்க. 2026ல ரெண்டாவது அப்கிரேட். என்ன அப்கிரேட்னு பாக்குறீங்க? இந்த 220 ஹெட்லாம்ப். இந்த ஹெட்லாம்பை அப்படியே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய வண்டியில பாத்தீங்கன்னா இதுல 2 ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்திருப்பாங்க. பட் இந்த புதிய வண்டியில பாத்தீங்கன்னா எல்இடில ஒரே ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்திருக்காங்க. பிரைட், டிம் எல்லாமே ஒரே ப்ரொஜெக்டர் லைட்ல வரும். அதே மாதிரி இந்த கண்ணுங்க, அதாவது நிறைய பேருக்கு 220 எடுத்தாலும் அந்த கண் ரொம்ப பிடிக்கும். அது ஹாலஜன் கொடுத்திருப்பாங்க. பட் இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா எல்இடில கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஆனா நிறைய பேர் கண்டிப்பா என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணுவீங்க? ஓல்ட் இஸ் கோல்டு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த ஓல்ட் இஸ் கோல்டு எல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்டேட் கொடுக்கலன்னா அப்டேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருக்கீங்க. அதே மாதிரி அப்டேட் கொடுத்தாலும் அப்டேட் கொடுத்துட்டாங்க, எனக்கு இந்த அப்டேட் பிடிக்கல, ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரீல்ஸ் பண்றதும் பாக்குறேன். இந்த அப்டேட்ல இருந்து இன்னும் 2026ல இன்னொரு அப்கிரேட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போதான் N160ல TFT டிஸ்ப்ளே கொண்டு வந்தாங்க. அதே TFT கன்சோல் கண்டிப்பா நம்ம 220லயும் வரும். TFT கன்சோலுக்கு வேண்டி யாராச்சும் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க गाइस.